இனிமேல் முஸ்லிம்களுக்கு சகல பயிற்சியும் அளிக்கப்படும். ஆமா, தயவு செய்து தாய்மார்களே, பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை அல்லாஹ்வின் வழியிலே உகந்தவர்கள் ஆக்குகிறீர்கள் என்றால் சண்டை போட அவர்களை நான் கூப்பிடவில்லை. எங்கிட்ட அனுப்பிச்சு தயவு செஞ்சு ஒரு ட்ரைனிங் ஒரு 3 மாசம் கத்துக்க சொல்லுங்க. இட் இஸ் ஓபன் ஃபேக்ட். இது ஒன்றும் வன்முறை பேச்சு இல்லை. டிஃபென்ஸுக்காக எல்லா சமூகமும் தன்னை தற்காத்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் முஸ்லிம்களாகிய நாங்கள் இன்னும் தொப்பி போட்டு கேடத்தனமா சுத்த தயாராது. நோ நோ, we are militant group. We are living only for the cause of Allah. எங்களுக்கு நாளை ஆபத்து வந்துருச்சுன்னா உங்களை தற்காத்துக்கணும். அதுக்காக உங்க வீட்டுக்கு தாப்பால போட்டு வைங்கம்மான்னு சொல்றேன். ஒரு பிள்ளைய எனக்கு கத்து கொடுங்கன்னு உங்கள்கிட்ட தாழ்மையோடு கேட்கிறேன். அல்லாவுக்காக கொடுத்தா கொடுங்க, கொடுக்காட்டி அதை பத்தி நான் சபர் செஞ்சுட்டு போய்க்கிறேன். என் கூட சேர்றது 4 பேர்னாலும் அந்த 4 பேரோட நான் வலுவா இறங்கி போறதான் போறோம். ஏன்னா கவர்மெண்ட் எங்களுக்கு உதவுங்கிற நம்பிக்கையெல்லாம் விட்டு போச்சு. இது ஒரு கவர்மெண்டே அல்ல. இது ஜனநாயக நாட்டாக இருந்தால்தான் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்வோம். இது ஒரு தனி நாயகனுடைய நாடாக இருப்பதால் எங்களுக்கு இந்த நாட்டில் இருக்க பிடிக்கல. காரணம் டிவியை போட்டாலும் இந்துஸ்தான்களா, என்னடா இது, நாங்கள கபரஸ்தானா? ராஜீவ்காந்தி இந்துஸ்தான்களா, ஜனாதிபதி இந்துஸ்தான்களா? இது மதசார்பற்ற நாடு. இந்துஸ்தான் இந்துஸ்தான்மா, நாளைக்கு வன்னியர்லாம் சேர்ந்து வன்னியர்ஸ்தான், தேவர்லாம் சேர்ந்து தேவர்ஸ்தான், கவுண்டர்லாம் சேர்ந்து கொங்குஸ்தான், தேவர்லாம் சேர்ந்து தேவர்ஸ்தான், முஸ்லிம்க்கு கபரஸ்தான். உரிமைகளை விட்டு கொடுக்க நாங்க மாட்டோம். எங்க சமூகம் வாழணும். நாளைக்கு இந்த இளைஞர்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு போகணும். முடியாது. எந்த பெரியவன் எதிர்த்தாலும் சரி, சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது.